ஹலோ வால் டேஸ்டியாக கடலைப்பருப்பு சட்னி என்னோட அம்மா ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் காஞ்சதும் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து விடுங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். கடலைப்பருப்பு நல்லா நிறம் மாறி வந்ததும் 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 2 வரமிளகாய், சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் துருவி வச்சுருக்க தேங்காய் பூ சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய், 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்து, கறிவேப்பிலை, 2 வரமிளகாய் சேர்த்து தாளித்து சட்னியில் சேர்த்துக்கோங்க. சட்னிக்கு கொஞ்சம் தண்ணி அதிகமாக வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஓரளவுக்கு தான் கெட்டியாக வச்சுருக்கேன். சட்னி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசைக்கெல்லாம் டேஸ்டியாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.